அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். பெண்களில் எந்த நபியும் இல்லை. உமக்கு முன் பல்வேறு ஊர்களுக்கு அந்தந்த ஊர்களைச் சேர்ந்த ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம். அவர்களுக்கு தூது செய்தி அறிவித்தோம். இவர்கள் பூமியில் பயணம் செய்து இவர்களுக்கு முன் சென்றோரின் முடிவு எவ்வாறு அமைந்தது என்பதை கவனிக்கவில்லையா? இறைவனை அஞ்சுவோருக்கு மறுமை வாழ்வே மிக சிறந்தது விளங்க மாட்டீர்களா? அல் குர்ஆன் அத்தியாயம் 12 வசனம் 109. முஹம்மதே, உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம். அவர்களுக்கு தெளிவான சான்றுகளுடனும் ஏடுகளுடனும் நமது தூது செய்தியை அறிவித்தோம். நீங்கள் அறியாதிருந்தால் அறிவுடையோரிடம் கேளுங்கள். மக்களுக்கு அருளப்பட்டதை நீர் அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருளினோம். அல் குர்ஆன் அத்தியாயம் 16 வசனம் 43-44. முஹம்மதே, உமக்கு முன் ஆண்களையே தூதர்களாக அனுப்பினோம். அவர்களுக்கு தூது செய்தி அறிவித்தோம். நீங்கள் அறியாதிருந்தால் அறிவுடையோரிடம் கேளுங்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 21 வசனம் 7. உங்களில் ஆணோ பெண்ணோ எவரது செயலையும் நான் வீணாக்க மாட்டேன் என்று அவர்களது இறைவன் அவர்களுக்கு பதிலளித்தான். உங்களில் சிலர் மற்றும் சிலரிடமிருந்து தோன்றியவர்கள் ஹிஜ்ரத் செய்து தமது நாட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு என் பாதையில் தொல்லைக்குள்ளானோர், போரிட்டோர் மற்றும் கொல்லப்பட்டோரின் பாவங்களை அவர்களை விட்டும் அழிப்பேன். அவர்களை சொர்க்க சோலையில் நுழைய செய்வேன். அவற்றின் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும். இது அல்லாஹ்வின் கூலி. அல்லாஹ்விடம் அழகிய கூலி உள்ளது. அல் குர்ஆன் அத்தியாயம் 3 வசனம் 195. ஜஸாக்கல்லாஹ் கைரன் கஸீரா.